I started to write a script and screenplay only to directives ஏது ஒன்றா. Question: if a new director approaches you with a script, what will you expect from them? என்ன எதிர்பார்க்க போகிறோம்? என்ன எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். என்ன எதிர்பார்ப்பேன்னு சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது இந்த புரிதல் மூலம் தப்பு. கதை நல்லா இருந்தால் அவர் புதுசாக இருந்தானே பழசாக இருந்தானே பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான் நாங்கள் முடிவு. அப்புறம் அது கதை சொல்லும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். படம் பார்த்து படம் பண்ணுறீங்களா, வாழ்க்கையிலேருந்து படம் பண்ணுறீங்களான்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்குறது நீங்கள் கதை சொல்லும்போது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் அதோட கணக்கு தான், மற்றபடி வேறு உண்மை இல்லை. நானும் இல்லை, நீங்கள் யாருக்கு வேணால் போய் கதை சொல்லலாம். நீங்கள் அவளை மிரட்டி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அசால்ட்டாக உள்ளே வர போகிறாங்க, அவ்வளோதானே. அவருக்கு சொன்னது தான். நான் ஆக்சுவலி வந்துட்டு இப்போது ஜென்ரலாக உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஜென்யூன் ஃபேன் தானா, சில படங்கள் பார்க்கும்போது தோணும் ஏன் அண்ணன் இது பண்ணார், ஸ்கோப்பே இல்லையா அதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ என்னோடய ட்ரீம் என்னென்னா, எப்படி ஒரு பேட்டை வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருந்துச்சோ, விக்ரம் வந்து ஆண்டவர் ஃபேன் பாய் சம்பவம் இருந்துச்சோ, எனக்கு வந்து என்னோட சேர்த்து நான் செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான கண்டென்ட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் நிறைய நோட்டீஸ் பண்ணுவேன் உங்கள் படத்துலேருந்து. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நான் ரொம்ப சின்னதாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது ஏன் பண்ணாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏதாவது ஒரு படம் பேர் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். என் படம் தானே சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். ஆனபெல் சேதுபதி. அது காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை இங்கே சொல்ல முடியாது, நான் முடிச்சு தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி எல்லாத்தையும் வந்து சும்மா ஆசட்டஸ்லாம் சும்மா போகிற போக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண மாட்டோம். அது ரெஸ்பான்சிபிளான ஒர்க் அது. ஸோ அதனால் அப்படி பண்ண மாட்டோம். உங்களை தனியாக சந்தித்து சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஒரு டைரக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற பேச்சில் வந்து எனக்கு பத்தலை மெச்சூரிட்டி, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லாவே பேசுவீங்க, நல்லதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே, கடைசி லெட்டர். ஓகே, ஹீரோ ரோலில் மாஸ்க் காட்டுறீங்க. பிரீத்தம் ராஜ், என்ன பிடிச்சிருக்கீங்க? பிடெக்கா? ஓகே. இந்த கேள்வி ஏன் கேட்கன்னு தோணுச்சு? ஆனால் இது என்ன கேள்வின்னு படிச்சிங்கன்னா நாங்கள் அப்படி பார்த்துருவோம். ஓகே, ஒன்றும் இல்லை. ஹீரோ ரோலில் மாஸ்க் காட்டுறீங்க, வில்லன் ரோல் ஆல்சோ ஈக்குவலி தெரிக்க விட்டுறீங்க. மை கேள்வி இஸ், நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? கெட்டவன். தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர் கதை சொல்லுவார், பெர்ஃபெக்ஷனா என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த கதை சொல்லிப்பார். பெர்ஃபெக்ஷன் என்பது நீங்கள் உங்கள் மனசில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அந்த ஓவியத்தை போல் இந்த ஓவியம் இல்லாட்டி அது பெர்ஃபெக்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது. ஸோ நல்லவரும் கெட்டவரும் அப்படி தான். நீங்கள் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறீங்க, இதுக்குள்ளே வந்தால் அவரை நான் என் வீட்டில் நல்லவரும் ஒத்துப்பேன், அப்படிலாம் ஒரு கணக்கு இல்லை. ஸோ அந்த கணக்கு படி பார்த்தா ஐம் பேட். ஓகே, தேங்க்யூ. அந்த கடைசியாக ஒன்று நினைக்கிறேன். ஜீவா மதுரை, நீங்கள் தானே? உட்காருங்க ஜீவா. இதுவரை தந்தை பாசத்தை பற்றியும் நீங்கள் அப்பாவை பற்றி நிறைய கூறுவீர்கள், ஆனால் உங்கள் தாய் பாசத்தை பற்றி நான் அறிய வேண்டும். உங்கள் நண்பரான குமரன் அண்ணாவை எனக்கு தெரியும், அவரை நீங்கள் டே குமரா என்று அழைப்பீர்கள். அதே போல் இந்த இடத்துல என்னை டே ஜீவா. குமரன் என் நண்பன் அல்ல, என் சகோதரன். நல்லா இருக்கியா ஜீவா? போட்டோ மோஸ்ட்லி அப்பா பற்றி வருவோம், அதனால் எங்கள் அம்மா பற்றி நான் பேசியிருக்கேன். அம்மாங்கனாலே இட்ஸ் லவ், அபண்டன்ஸ் ஆஃப் லவ். அது பேரன்பின் கடல் தான் தாய். இப்போ வரைக்குமே திடீர்னு பொண்டாட்டி கூப்பிடுவா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பேசி எத்தனை நாள் ஆச்சு அம்மா கிட்டேன்னு. ஏன் என்னடி ஆச்சுன்னு கேட்பேன். ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, காரணம் இல்லாமல் தெரியும். அப்படின்னா நான் பேசுனேன்னு அர்த்தம், ஒரு 2 நாள் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபோன் பண்ணிட்டேன்னா அது ஆஃப் ஆகிடும். மற்றபடி எங்கள் அம்மாவும் நான் வந்து ரொம்ப பெட். நான் எங்கள் அம்மாவோட ரொம்ப நெருக்கம். நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். ஸோ நான் எங்கள் அம்மாவை 9th படிக்கும்போது ஆரம்பித்தேன். அம்மாங்கிறது நின்று போய் சரசுன்னு வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க குழந்தை ஆகிட்டாங்க 10th. ஸோ அவங்க குழந்தை ஆகிட்டாங்க, நான் அப்பா ஆகிட்டேன் அவங்களுக்கு. ஸோ சூப்பர், 2 பேரோட அப்படி தான் இருக்கும் பாண்டிங்க. உங்களோட ஒரு பதிலும் பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி இருக்குண்ணா. அந்த பதிலோட புரிதலை தாண்டி பதில் ரசிக்கிற மாதிரி இருக்கு. உண்மை அப்படியே ஆரம்பிச்சிச்சு. என்னடா சர்ஸு, என்னடாம்மா பண்ணுற அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே போயிடுச்சு. இப்போ வரைக்கும் என்னடா சர்ச் பண்ணுற, அப்பா வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். ஸோ எங்கள் அம்மாவோட Watch it only on BS Salute.